ஐம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற பாட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததான இப்போ அது வைரலாக மாறிட்டு இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறதே தெரியல. இதை வேணும்னே பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் நம்ம பேரையும் இழுத்து விட்டு நம்மளை சங்கி அப்படிங்கிற மாதிரியான பிராண்ட் பண்ணக்கூடிய சில ஃபேக்ட் செக் யூனிட்ஸுக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியா? இந்த சங் பரிவார் அமைப்புகளை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து தொடர்ச்சியான அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு. பேசாமல் இதுக்கு நாங்களாம் கொத்தடிமை ஃபேக்ட் செக்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன தோன்றல் வருது. ஏன்னா நிறைய ஊடகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள்லாம் போட்டுட்டு இதை நீ ஃபேக்ட் செக் பண்ணியா, இதை நீ ஃபேக்ட் செக் பண்ணியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ உங்களை டேக் பண்ணுறதை நானும் பார்த்துருக்கேன். பாவம், உங்களுக்கு நிறைய வேலை இருக்குமா இருக்கும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதில் ஒரு தலைவர் உங்கள் டீமில் வந்து கொண்டு போயிருக்காங்க, உங்களையும் கொண்டு போவாங்க அப்படிங்கிற பெரிய ஆசையில் இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது என்னென்ன ஃபேக்ட் செக் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் டெய்லி வந்துட்டுருக்கு. நான் வேணால் அடுத்த 2-3 தினங்களுக்கு இதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணுங்கள் பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். பண்ணி பாருங்கள் மேன் அப்படின்னு சொல்கிறது அடுத்ததாக வரக்கூடிய தகவலாக இருக்கும். ஏன்னா நேயர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, யூடியூபர்ஸ் இல்லாட்டி இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க. உண்மை தெரிய வேண்டும் அப்படிங்கிறது தான். சரி, ஐஎம் சாரி ஐயப்பா அப்படிங்கிறதுல உண்மை என்ன அப்படின்னு கேட்டால், இசைவாணி அவர்கள் ஆல்ரெடி மாரியம்மா பாட்டையும் பாடியிருக்காங்க, இல்லாட்டி இன்னும் பல பாடல்கள் எல்லாமே பாடியிருக்காங்க. அவங்க யார் கூப்பிட்டாலும் பாட போவாங்க. அது வந்து மத நிகழ்வாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீளம் பண்பாட்டு மயமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, எல்லா மதங்களையும் பற்றி பாடுங்க, அது பிரச்சனையே கிடையாது. அதுதான் நாங்களும் சொல்கிறோம். ஆனால் ஒரு மதத்தை உயர்வாகவும் இன்னொரு மதத்தை தாழ்வாகவும் காண்பிக்கக்கூடிய அந்த போக்கை நிப்பாட்டுங்கிறோம். இதில் ஹிந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம் அப்படின்னு நான் எதையுமே இழுக்கவே இல்லையே. எந்த இடத்துலையுமே அப்படி ஒரு வார்த்தையை போன பதிவில் நம்ம சொல்லவே இல்லை. ஆனாலும் நம்மளே அதுக்குள்ளே பிராண்ட் பண்ணணும். ஏன்னா மக்கள் கொஞ்சம் விழிப்படைந்து அரசியல் சதுரங்கத்தில் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. யார் உண்மையை சொல்கிறா, யார் பொய் சொல்கிறா, என்ன விவரம், எப்படி, இதெல்லாம் யோசிச்சுட்டாங்கன்னா அவங்க பொழப்பு ஓடாது. பார்த்தீங்களா, பாவம் பாய்ஸ். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சரி, இதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்ப்பது, வணக்கம்டா மாப்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு அருண் அப்படிங்கிற ஒருத்தர் எப்போவுமே வீடியோ போட்டுட்டு இருப்பார். டிக்டாக் இருக்கும்போது அவர் ரொம்ப பிரபலமாக இருந்தார். அதன் பிறகு ஷார்ட்ஸ், ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் மாறினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் வீடியோக்களில் இந்த மாதிரி ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு இசைவாணி அவர்களுக்கு எதிராகவும், எதிராகனா நார்மலாக எங்கள் சாமி ஏமா இப்படி குத்தம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. அடுத்ததாக திருமாவளவன் அவர்கள் பழனிக்கு போனார் அப்படின்னு சொல்கிற செய்தியை பார்த்த உடனே, சார் நீங்கள் பழனிக்கு போயிட்டு வந்துட்டீங்க, விநாயகரை பார்த்தீங்களா, இல்லை அந்த பொம்மை, அசிங்கமான பொம்மையெல்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்களே, அது எங்களுடைய இன்டர்னல் மேட்டர். ஏன்னா பொதுவாக திருமாவளவன் அவர்கள் பேசின பேச்சு அப்படித்தான். ஹிந்துக்கள் நீங்கள் வந்து தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு போனாலும் சனாதானம் அப்படிங்கிற வழுக்கப்பாறையில் கால் வச்சிருவீங்க. இதெல்லாம் சொன்னதே அவர் தான். அதனால் அவர் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்போ இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா, இதெல்லாம் நாங்கள் இன்டர்னலாக பார்த்துக்கிறோம், கடவுளே இல்லைன்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க. பெரியார் கொள்கையில் இருக்கிறவங்க இனி ஓட்டு கேட்கும்போது கடவுள் இல்லாதவங்க மட்டும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க மட்டும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க, நாங்கள் கடவுள் இல்லைன்னு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார் போல். உடனே இவர் அடிக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் அங்கே போயிருக்காங்க. விசிகாவை சார்ந்தவர்கள் நேராக அங்கே போய் அருண் அவர்களை அடிப்பதற்காக போயிருக்காங்க. அருண் அவர்கள் அடுத்த ஒரு வீடியோ போடுறாரு, ஆம்புலன்ஸில் படுத்திருக்கிற மாதிரி என்னை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ரொம்ப தவறான ஒரு குறியீடு என்னென்னா, அங்கே ஒரு இஸ்லாமியர் இருக்கார், அதனால் இது ஐஎம் சாரி ஐயப்பாவுக்கு எதிராக நடந்த தாக்குதல் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் இதை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஐஎம் சாரி ஐயப்பாவுக்கு எதிராக நடந்த தாக்குதல் கிடையாது. இது அந்த திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக இவர் இப்படி ஒரு வீடியோ போட்டுட்டாரு, அதனால் விசிகாவை சார்ந்தவர்கள் அவரை போய் அடிக்க போயிருக்காங்க. அவரை அடிக்கிற மாதிரியான வீடியோ எல்லாமே வெளியில் வருது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, அப்போ யாரையும் விமர்சனம் பண்ணிடக்கூடாது. அவங்க கேட்குறது, அதாவது இந்த அருண் அவர்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விசிகாவை சார்ந்தவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீலாம் வீடியோ போட்டேன்னு அவ்வளோ பெரிய ஆளாக போறியா, நீனா அவ்வளோ பெரிய ஆளா, என் தலைவரை பற்றி பேசுகிற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. இங்கே அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, என் கடவுளை பற்றி பேசுகிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளா, தோல் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், விசிகாவை சார்ந்தவங்களாக இருக்கட்டும். ஸோ 2 பேருமே கேட்கக்கூடிய கேள்விகள், எனக்கு ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கிற மாதிரி பேசுகிறது சரியா, இதுதான் கேள்வி. ஆனால் இதுக்கு அடிதடி தான் தீர்வு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை அடித்து மறுபடியும் இவங்களை அடித்து அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு அராஜக போக்கு இங்கே எப்படி கட்டுப்படுத்தப்பட போகிறது? இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கலே இதுதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டா, 3 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டாங்கிறது கிடையாது. சோஷியல் மீடியாவில் எது எப்போ வைரல் ஆகுதுன்னு யாராலையுமே சொல்ல முடியலை. வாண்டடாக கொஞ்சம் பேர் அதை வைரல் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் வைரலே ஆகாது அப்படின்னு சொல்லி சில செய்திகள் போடும்போது அது சடார்னு வைரலாக மாறிடுது. அந்த வகையில் பார்க்க போனால் இந்த தவறுகள் அப்படிங்கிறது சமாதானமாக இருக்கக்கூடிய, எந்த சண்டை சச்சரவும் வேணாம், நம்ம எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களையும் பாதிக்க ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாக மாறுகிறது.
இதில் நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் அந்த இசைவாணி அவர்களுக்கு ஆதரவாக வி சப்போர்ட் இசைவாணி, இதை வந்து நீங்கள் பாடி ஆகணும், எல்லா மேடைகளிலும் ஐ எம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கிளம்பி அதை சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் பண்ணுறாங்க. அப்படி ஐ எம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற பாட்டை பாடும்போது அந்த ஐயப்பனை பற்றி, குறிப்பாக ஐயப்பசாமி அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் மனதில் ஒரு காயத்தை ஏற்படுத்தும். அந்த காயம் நாளடைவில் உங்களுடைய கட்சிக்கே ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனையாக மாறும். எல்லாரும் யோசிக்க தானே செய்வாங்க, எவ்வளோ நாள் அவங்களும் பொறுத்து போவாங்க. ரொம்ப பெரிய அளவில் பொறுத்து போகக்கூடிய ஒரு மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், ஒரு கட்டத்துக்கு மேலே இவனுக்கெல்லாம் எதுக்கு ஓட்டு போட்டுட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிலைமையை கொண்டு செல்வதே இந்த மாதிரியான ஆட்கள் தான். எக்ஸாக்டாக பிஜேபி வளர்வதற்கு காரணம் இவங்க தான். இவங்க செய்யக்கூடிய இந்த விஷயங்களால தான் பிஜேபி ஒரு பக்கமாக பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கு. அது நேரடியாக வளர்ச்சி நமக்கு தெரியாதுனாலும் மனதளவில் நிறைய பேர் மனதளவில் இவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்படி தான் நமக்கு கொடூரம் நடந்துட்டுருக்கு, இதை நம்மளை எதிர்த்து நமக்கான ஆதரவாக யாரும் பேச மாட்டாங்க, நம்மளை எதிர்க்கிறதுக்கு மட்டும் ஒரு குரூப்புக்கு கிளம்பி வருது, சிறுபான்மையினருக்கு மட்டும் சப்போர்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான சொல்லாடல்கள் இப்போ பல இடங்களில் பார்க்க முடியுது. இந்த சொல்லாடல் நாளடைவில் என்னவா மாறும் அப்படின்னா, அது ஒரு வெறுப்பாக மாறி ஒரு கட்டத்துக்கு மேலே பிஜேபிக்கு ஓட் பேங்கிங்காக மாறிடும். அப்போ பிஜேபியினுடைய ஓட் பேங்கிங் அதிகப்படுத்துவதே இவர்கள் தான் அப்படிங்கிற கமெண்ட்ஸை நீங்கள் நிறைய இடத்துல வாசிக்கலாம். இந்த இடத்துல வாசிக்கக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சாதான் இங்கே அந்த அரசியலையும் தாண்டி சில நபர்கள், சில அமைப்புகள், சில டைரக்டர்ஸ், சில பாடகிகள், சில சினிமா நட்சத்திரங்கள் இவங்க செய்கிற தவறால் எத்தனை மக்கள் பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். இதை சொன்னாலும் மறுபடியும் நம்மளை போட்டு இந்த டேர்ன் பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ் என்ன செஞ்சிடறாங்க, பிராண்ட் பண்ணிடாதீங்க, சங்கியா பேசுகிறாயா, லுங்கியா பேசுகிறாயா, பாவாடையா பேசுகிறான்னு பிராண்ட் பண்ணாதீங்க. உங்களை பற்றி ஊருக்கே தெரியும். முதல்ல எத்தனை பேர் உங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, எத்தனை பேர் சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்தாங்க, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கு காரணம் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஊரறிந்த உண்மை. எகெயின் நீங்கள் டவுன் ஆகிறீங்க, உயரத்தில் இருக்கிற ஒருத்தனை அடித்து பேசினா நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சலசலப்புடன் இருக்கக்கூடியதெல்லாம் இங்கே ஓடவே ஓடாது. அந்த வேலைலாம் இங்கே இப்போ ஆகிறதே கிடையாது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டென்ட் இருக்கா, உண்மையான கண்டென்ட் இருக்கா, அது மட்டும்தான் வெற்றி பெறுகிறது. அடுத்ததா அதானி அவர்களுடைய கேள்வி கேட்ட உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படியே போறாரு, மறுபடியும் திரும்பி வந்து சொல்றாரு, இல்லை அது வந்து ராமதாஸ் அவர்கள் கேட்டதுக்கு மறுபடியும் திரும்பி வந்து சொல்றாரு, துறையினுடைய அமைச்சரே அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாரு, மறுபடியும் அதை ட்விஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிருபரை பார்த்து மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. அடுத்ததா ராமதாஸ் அவர்கள் அவங்க கேட்க கேள்விக்கு அவருக்கு வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு, அதுக்கு தான் பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஓகே, அப்போ ராமதாஸ் அவர்கள் பாமக கட்சியை சார்ந்தவர்களை மு க ஸ்டாலின் அவர்கள் அவமானம் செய்து விட்டார். அவருக்கு வேலை இல்லாமையா இப்படி வந்து இவ்வளோ பெரிய விஷயங்களை எழுதி அறிக்கையாக விட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதானி அவர்களை தமிழ்நாடு அரசாங்கத்தை சார்பாக யாராவது சந்தித்தார்களா, இந்த கேள்வி இப்போ ரொம்ப வைரலாக மாறிட்டு இருக்கு. செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. அப்படி பார்த்துருந்தாங்கன்னா எங்கே பார்த்தாங்க அப்படிங்கிற எவிடன்ஸை கொடுத்துட்டு பாமகலாம் பேசட்டும். சும்மா மேம்போக்கா அதானி அவர்களுக்கும் இந்த பக்கமாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு ரகசிய ஒப்பந்தம் நடந்திருக்கு, ரகசியமாக பார்த்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பரப்புவது வீணான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை அவர்கள் அவருக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். ஆனால் அடுத்ததா இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள். இப்போ அப்படித்தானே யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் எல்லாரும் கூப்பிடுறாங்க. சரி, யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அதானி மு க ஸ்டாலின் பற்றி ராமதாஸ் பேசியதற்கு செல்வ பெருந்தகை ஏன் துடிதுடிக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கார். நியாயமான கேள்வியா? அதுக்கு கீழே அவர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷனை பார்த்துக்கோங்க. முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தாரா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது என்கிறார். யாருக்குமே தெரியாது. அதானி அவர்களை முதலமைச்சர் சந்தித்தாரா இல்லையா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. 1959 முதல் செயல்பட்டு வரும் செய்தி நிறுவனம் UNI. அந்த UNIயில் ஸ்டாலினை அதானி வீட்டில் சந்தித்த செய்தி வந்திருக்கிறது. இதுவரை ஸ்டாலின் இந்த சந்திப்பை மறுக்கவில்லை அப்படிங்கிறார். இப்போ UNIலாம் வெளியில் விட்டுருக்கு, இந்த ப்ரூஃப் வச்சுக்கோ, இதை ஏன் இன்னும் மறுக்காமல் இருக்கீங்கன்னு, அதானியை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் அதை சொல்ல தயங்குகிறார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கார். மேலும் அதானி தனி விமானத்தில் சென்னை வந்ததை அப்படியே எளிதாக யாரும் மறுத்துவிட முடியாது. ஆனால் அப்படி ஒரு சந்திப்பு நடக்கவே இல்லை என்பது போல காங்கிரஸ் கட்சியினர் தலைமை பேசுகிறார். தமிழக காங்கிரஸ் திமுகவின் தொங்குச்சதையாக மாறிப்போய் விட்டதை தான் செல்வ பெருந்தகையின் இந்த பேச்சு உணர்த்துகிறது. தொங்குச்சதை புது ஒரு டேர்மாக இருக்கு. திமுகவினுடைய தொங்குச்சதையாக காங்கிரஸ் மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை சுமத்துகிறார். அதெல்லாம் இருக்கட்டுங்க. அதானி சொல்லியபடி SCCI நிறுவனத்திடம் 1600 சூரிய ஒளி மின்சாரத்தை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு வாங்கும்படி தமிழக மின்வாரியம் ஏன் ஒப்பந்தம் போட்டது என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். கரெக்டு தானே? SCCI-ட்டிருந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரி கரண்டை வாங்க போகிறீங்க? இதுதானே ஒரு டீல் போட்டிருக்கீங்களே, 25 வருஷத்துக்கு ஒரு டீல் போட்டிருக்கீங்கல்ல,
போன வீடியோவில் தமிழ் பட்சத்தில் நம்ம பார்த்தோன்னு தோணுது. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும் எஸ்இசிஐனா என்ன, அதானி எப்படி இதில் எஸ்இசிஐக்குள்ளே வாராரு, அவருக்கும் அந்த அஸ்யூர் அந்த பவருக்கும் என்ன பிரச்சனை, என்ன ஒப்பந்தம், இது எல்லாமே தெளிவாக நாம் அதானி அரெஸ்ட் அப்படிங்கிற வீடியோவில் தெளிவுபடுத்தியிருப்போம். அதை விடுத்து ராமதாஸ் ஏன் அதை பேசவில்லை, இதை பேசவில்லை என்று கேள்வி கேட்பது அதானியோடு உறவு வைத்திருக்கும் திமுகவை காப்பாற்றும் வேலையை தவிர வேறு எதுவும் கிடையாது. நான் முதலே சொன்ன மாதிரி தான், வெறும் கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள். நம்ம ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டுட்டோம்னா அதையே நீ அதை பற்றி பேசலை, இதையே பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. ரேஷன் கடை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ரேஷன் அரிசி கடந்த 10 வருடங்களில் சிந்தின லீக்கேஜான ரேஷன் அரிசி காரணமாக தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு எவ்வளவு இழப்பு வந்திருக்கு அப்படின்னா சுமார் 1900 கோடி ரூபாய். 1900 கோடி ரூபாய் சிந்தின அரிசி அப்படிங்கிறது காரணமாக நமக்கு லாஸ் வந்திருக்கு. நமக்குன்னா நம்ம மக்களுக்கு லாஸ் வந்திருக்கு. இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, ஊபியை பார்த்தியா, உத்தரப்பிரதேசங்க, ஊபினா தப்பாக நினச்சிடாதீங்க, உத்தரப்பிரதேசத்தை பார்த்தியா, அந்த மாநிலத்தை பார்த்தியா, அங்கெல்லாம் எவ்வளோ லீக்கேஜ் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் விட கம்மியாக தானே தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வராங்க. சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீக்கேஜை இல்லாமல் செய்வது எப்படி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் சிஸ்டத்தை எப்படி மோடிஃபிகேஷன் பண்ணுனா இந்த மாதிரியான லீக்கேஜ் இல்லாமல் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எவனும் கன்ஸ்ட்ரக்டிவாக பேசவே இல்லை. பேசுகிறது எல்லாமே வட மாநிலங்களை பார்த்தியா, அதெல்லாம் விட தமிழ்நாடு கம்மியாக தானே இருக்குது. சார், தமிழ்நாடு வேற, தமிழ் மக்கள் வேற. நீங்கள் இந்த தமிழர்களையும் அடுத்ததாக வட இந்தியர்களையும் கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப பெரிய அளவில் கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நாகரிகம் அடைந்தவன் தமிழன். அப்படி இருக்கும்போது தமிழன் இப்படி இருக்க வேண்டியவன் கிடையாது. நீங்கள் எல்லா மாநிலத்திலையும் எல்லா மொழிகளையும் கொண்டு வந்து திராவிடர்கள் அப்படிங்கிறத விட எக்ஸாக்டாக தமிழர்கள் அப்படின்னு சொல்லும்போது 1000 வருடங்களுக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய நாகரிகம் வளர்வதற்கு முன்னாடியே நம்ம நாகரிகம் அடைஞ்சிட்டோம். நம்மளால் இவ்வளோதான் ஹைட்டுக்கு வர முடியும்னா கிடையாது. நம்முடைய நாலேஜ், நம்முடைய சரித்திரங்கள், நம்முடைய வரலாறு அதை தெளிவாக பேசுது. அதை விட்டுட்டு இப்போவும் வட இந்தியா கூட கம்பேர் பண்ணி பார்த்தியா, இதெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கான வேலையை தவிர உருப்படியான எந்த வேலையும் கிடையாது. பார்க்கலாம் இதற்கும் என்ன மாதிரியான முட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.